வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கம் என்ற பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள் 10/12/2024 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் 25ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் 10/12/2024. சூரியோதயமானது காலை 6:23 அயனம் தட்சிணாயினே. ருதோ சரத்ருதோ. மாசமானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது தசமி திதி 47 நாழிகை 12 வினாடி. பின்னேர்வு 1:16 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய சிரார்த்த திதியானது தசமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த, அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சுக்லபக்ஷ வளைவரே தசமி திதி. அதாவது தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் விருச்சிக மாதம் சுக்லபக்ஷ வளைவரே தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக சந்திரவம்சாவளிகள், அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்லபக்ஷ விளைவரே தசமி திதி. தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆக்ரஹாயண மாதம் தனுர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ விளைவரே தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் அனைவரது குடும்பத்திலும் யாரேனும் இறந்துவிட்டால் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும்
நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக பல 100 மடங்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்துமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். வாசனம் பௌம மாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது உத்தரபுரோஷ்டமதா நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம் 13 நாழிகை 7 வினாடி, காலை 11:38 வரை. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கார்த்திகை மாதத்தில் உத்தரபுரோஷ்டமதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான செய்தி தான். இன்றைய யோகமானது இன்று காலை 11:38 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷமானது வியசிரா 45வது பட்டம் ஸ்ரீ அழகிய சிங்கர் ஜெயந்தி அவருடைய ஜென்ம நட்சத்திர தினம். இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 3:23 முதல் மாலை 4:53 வரை. யமகண்டமானது காலை 9:23 முதல் 10:53 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 12:23 முதல் 1:53 வரை. இன்றைய நல்ல நேரமானது காலை 8:23 முதல் 9:23 வரை சுக்கிரன் முகரை. காலை 10:53 முதல் 11:23 வரை சந்திரன் முகரை. பிற்பகல் 12:23 முதல் 1:23 வரை குரு ஹோரை. இன்றைய சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 6 மணி முதல் காலை 11:38 வரை சந்திராஷ்டமம். பூரபல்குனி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 11:38 முதல் மாலை 5:14 வரை சந்திராஷ்டமம். பூரபல்குனி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை 5:16 முதல் இரவு 10:52 வரை சந்திராஷ்டமம்.
பூர பல்குனி நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த இயன்றலுக்கு இரவு 10:52 முதல் புதன்கிழமை அன்று அதிகாலை 4:28 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்தோ. சுபம் அஸ்து.